ஹாய் ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாச்சும் சில்லுன்னு இருக்கிற ஹில் ஸ்டேஷன் பிளேஸுக்கு போகலான்னு பிளான் போனாங்க. நமக்கு வழக்கம் போல் என்ன வரும், ஊட்டியார் கொடைக்கானல் தான் நம்ம லிஸ்ட்டில் இருந்தது. கொடைக்கானலுக்கு ஆல்ரெடி நிறையா தடவை போயாச்சுங்க. அதனால் மலைகளின் அரசின்னு செல்லமாக அழைக்கப்படுற ஊட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி இது ஒரு சோலோ ரைடு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து ஊட்டிக்கு கூகுள் மேப்பில் செக் பண்ணுறப்ப விழுப்புரம், சேலம், அவினாசி வழியாக அப்படியே மேட்டுப்பாளையம் போயிட்டு போகிற மாதிரி ஒரு வழி இருந்துச்சுங்க. டே பைத்தியக்கார பூமுட்டை, இந்த ஆட்டோக்காரன் எப்படி வரையான் பாருங்க. போகணும்னு நினச்சா தண்ணி லாரி வரப்போ இந்த மாதிரி வரமாட்டானுங்க. ஒவ்வொரு ட்ரிப்பையும் சரி காய்ஸ், எவனாச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்குன்னு வருவாங்க போல். அதே மாதிரி இன்னொரு வழி வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், அவினாசி வழியாக மேட்டுப்பாளையம் போயிட்டு போகிற மாதிரி ஷோ பண்ணியிருந்தாங்க. நான் வேலூர் ரூட்டில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் காய்ஸ். எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியலை. ஒரு ஹைவேஸில் ரோடை கிராஸ் பண்ணுற பிளேஸ்லேயே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகணுங்க. நிறைய பேர் இந்த ஆட்டோ வந்த மாதிரி தாங்க ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்சிடென்ட்ஸை நிறையா கம்மி பண்ணலாம், அதே சமயத்தில் உயிரையும் காப்பாற்றலாம் கைஸ். ஊட்டிக்கு போக வேலூர் ரூட்டு ஏன் செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி விழுப்புரம் ரூட்டில் நிறையா ரைடு போயாச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் தர்மபுரி, தோப்பூர் ரோடில் ட்ரைவ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சுங்க. அதான் வேலூர் ரூட்டை பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் ரீச் பண்ணியாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. ஒரு 2 o'clock போல் சேலம் ரீச் பண்ணிடணும்னு பார்க்குறேன். அப்படி ரீச் பண்ணால் தான் ஊட்டிக்கு கொஞ்சம் ஏர்லியராக போக முடியும் கைஸ். வேலூர் ரூட்டில் போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கேட்காம இந்த ரூட்டில் வந்தேன். பட் டிராஃபிக் பெருசாக இல்லைங்க. இங்கெல்லாம் ரோடு நியூவாக போட்டுட்ருக்காங்க போல். நிறையா பிளேசஸில் ரோடு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங் இருக்குங்க. ஒர்க்கு பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குங்க. சீக்கிரம் முடிக்கவும் மாட்டுறாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பள்ளமாக இருக்குன்னு. 2 wheelers வரவங்களுக்கு தான் கஷ்டம். அந்த குழிக்குள்ளே விட்டு எடுக்கிறப்ப பேலன்ஸ் பண்ண முடியாமல் சில இடங்களில் நம்ம அடி வாங்குறது நமக்கு தாங்க தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே விழுக சான்சஸும் இருக்குது. ரோடு எப்படி இருந்தாலும் சரிங்க, டோல் மட்டும் நாங்கள் கரெக்டாக வாங்கிடுவோன்னு வாங்கிடுறாங்க. சென்னையிலேருந்து ஊட்டிக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நியர்லி 550 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய லாங் ட்ராவல் தான். ஏன்னா ட்ராவல் டைம் 11 hours போல் ஆகும்னு கூகுள் மேப்பில் ஷோ ஆகுது. கூகுள் மேப்பில் ஷோ பண்ணுற மாதிரி கரெக்டாக போக முடியுமான்னு தெரியலை. நம்ம அடிக்கடி டீ பிரேக்கு, லஞ்சு, டின்னர் சாப்பிடணுன்னு ஸ்டாப் பண்ண தான் செய்வோம். அதே மாதிரி கண்டினியூஸாக இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறதும் கஷ்டங்க. ஏன்னா நம்ம வண்டிக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 11 hours ஷோ ஆகுதுன்னா ஒரு 12 to 13 hours கிட்ட ஆகிடும். நான் கம்மியாக சொல்கிறேங்க கைஸ். இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது ஹோண்டா ஹைனஸ் 360. இந்த பைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினேன். லாஸ்ட்டாக ஒகேனக்கல் ஃபால்ஸ் ரைடு கூட ஹோண்டா ஹைனஸில் தான் போனேன். பைக்கு பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே வேறு லெவல்னு தான் சொல்லணும். பட் இன்னும் ஹில்ஸில் ரைட் பண்ணதில்லை. ஊட்டி ஹில்ஸில் போகிறப்ப பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேலூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:40 கிட்ட ஆகுது. ஆம்பூர் கிராஸ் பண்ணியாச்சு.
கைஸ், வேலூர்லேருந்து சேலம் போக கிருஷ்ணகிரி தருமபுரி போகாமல் வேற ஒரு வழியும் இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, வேலூர்லேருந்து வாணியம்பாடி போயிட்டு அங்கேருந்து திருப்பத்தூர், அரூர் போயிட்டு அப்படியே சேலம் போகலாம். மோஸ்ட்லி நிறையா லாரிஸ் அந்த ரூட்டில் தான் போகும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் தான் டோல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரோடில் நான் போய் ரொம்ப இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. இப்போ ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ், இங்கே முன்னால் போகிற லாரியை பாருங்கள். லாரியில் இருக்கிற லோடு எந்த அளவு சரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த லாரி எங்கே போகுதுன்னு தெரியல. ரீச் ஆகிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பர்கூர் கிட்ட வந்திருக்கேன். இந்த பர்கூர் பிளேஸ் அரசியலில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா 1996 வருஷத்தில் இந்த பர்கூர் தொகுதியில் தான் ஜெயலலிதா அம்மா எலெக்ஷனில் நின்று லாஸ் ஆன தொகுதி. 1996 வருஷத்துக்கு முன்னாடி இதே பர்கூர் தொகுதியில் 3 தடவை நின்று வின் பண்ணியிருக்காங்க. பட் 1996 அவங்களால வின் பண்ண முடியாமல் போச்சு. அதனாலேயே அந்த டைமில் இந்த பர்கூர் தொகுதி பற்றி ரொம்ப பரபரப்பாக நியூஸில் பேசிக்கிட்டாங்க. கிருஷ்ணகிரி ரீச் பண்ணியாச்சு. சேலம் போக இங்கே இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து சேலம்க்கு டிஸ்டன்ஸ் 110 கிலோமீட்டர், நியர்லி 2 hours கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். மிடில் கோன் வச்சுருக்காங்க. ரோடு ஏதாச்சும் போடுறாங்களான்னு தெரியல. கைஸ், இந்த மிடில் வச்சுருக்கிறதுக்கு என்ன நேம்னு நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதோட நேம் என்னன்னா நானே சொல்கிறேன். சேஃப்டி கோன்ஸ். நியூகோ அப்படின்னு ட்ராவல்ஸ் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு பாருங்களேன். இந்த ட்ராவல்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் போயிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் பஸ் ட்ராவல்ஸு. ஸ்டார்டிங்கில் சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு திருப்பதி மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் பெங்களூரு, மதுரைன்னு நிறையா பிளேசஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு இப்போ போயிட்டு இருக்குங்க. லாங்காக போகிற பஸ்ஸு மிடில் பேசஞ்சருக்கு பிரேக் விடுறப்ப ½ hours போல் பேட்டரி சார்ஜ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் 1 hour கூட பேட்டரி சார்ஜ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியலை. ஊட்டிக்கு போக சேலம், ஈரோடு, அவினாசி, மேட்டுப்பாளையம் வழியாக போகணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே ஊட்டிக்கு போக இன்னொரு வழியும் இருக்குங்க. அதுதான் தோப்பூர் வழி. தர்மபுரி கிராஸ் பண்ணதும் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தோப்பூர் வரும். அங்கேருந்து மேட்டூர், சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டிக்கு போகலாம். இந்த ரூட்டில் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். டோல் அவாய்ட் பண்ணணும்னு லாரிஸ்லாம் இந்த ரூட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டோல் போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் போய் ரொம்ப நாளாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பட் 2 ரூட்லேயுமே ஆல்மோஸ்ட் சேம் கிலோமீட்டர் தான் வருது கைஸ். தர்மபுரி கிராஸ் பண்ணியாச்சு. சேலம் இங்கேருந்து வெறும் 47 கிலோமீட்டர் தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த தோப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபாரஸ்ட் ரோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் தர்மபுரியிலேருந்து சேலம் போகிறப்ப ரோடு ரொம்பவே அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் டேர்னிங்ஸும் இருக்கும். டேர்னிங்னா ஹேர்பின் பண்ண மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதும் நான் சொன்ன பிளேசஸ்லாம் வரும். அப்போ நீங்களே பாருங்கள். குட்ஸ் ஏற்றிட்டு வர வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைட்லையும், அதர் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடில் போக சொல்லியும் தோப்பூர் ஸ்டார்ட் பண்ணுறப்பே போர்டு வச்சுருக்காங்க. லாரினால தாங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸு தோப்பூரில் நடக்குது. மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாரி ரொம்ப ராங்கில் இருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்லோப்பில் ட்ரைவ் பண்ணுறப்ப பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரேக்கை கண்டினியூவாக அப்ளை பண்ணுறப்ப சம்டைம்ஸ் ஹீட்னால பிரேக் பிடிக்காமல் போயிடும். அப்போ ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள்ஸ் மேலே இடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. லாஸ்ட்டு 6 months பிஃபோர் தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நிறையா பேர் டெத் ஆனாங்கங்க. இந்த செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ஜண்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸ்லோப் ரோடுன்னு. இதுக்கப்புறம் தான் வரும் பாருங்கள். ஸ்பீடு 30லேயே போக சொல்லி நிறையா பிளேசஸில் சைன் போர்டு வச்சுருக்காங்க. அதே போல் கோ ஸ்லோன்னு ஆடியோ ரெக்கார்டிங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போலீஸும் நமக்கு ரொம்ப அவேர்னஸ் கொடுக்க தாங்க செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வேணும்னு இந்த பிளேஸில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னு போவாங்க. பட் எனக்கு அது என்னமோ தெரியலைங்க. இப்போ ட்ரைவ் பண்ணுறப்ப பயம் ஃபீல் ஆகுதுங்க. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், இருந்தாலும் ஒரு ஃபீல் வருது.
இங்கே ஃபுல்லாக எல்லோ லைன்ஸ் போட்டிருக்காங்க. சேம் டைம் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போக சொல்கிற மாதிரி ரோட்ஸில் அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா பிளான்ஸ் போட்டாங்க. பிரிட்ஜஸ் கட்டலாம்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே ஃபைனலாக டிசைட் பண்ண மாதிரி தெரியலை. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், லாரி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி சீக்கிரமாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது யார் ஸ்டெப் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, நமக்கு அரசியல் வேணாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பிரிட்ஜ் ஒன்று வருது பாருங்கள். அந்த பிரிட்ஜு கிட்ட தான் லாஸ்ட் டைம் லாரி ஒன்று ஃப்ரண்ட்டில் போன கார் மேலே இடித்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் நிறையா பேர் டெத் ஆனாங்க. தோப்பூர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ரோடு இதோட முடியுது. டோட்டலாக கிராஸ் பண்ணியாச்சுங்க. அடடடடா, இந்த ஃப்ரண்டில் இருக்கிற ஹில்ஸை பாருங்கள். இந்த ஹில்ஸோட அடிவாரமில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது செம்மையாக இருக்குது கைஸ். சேலம் கிராஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஊட்டிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 210 கிலோமீட்டர் தாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈரோடு போயிட்டு அங்கேருந்து கோபி சத்தி வழியாக மேட்டுப்பாளையம் போயிட்டு ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணேன். வழியில் கோபி கிராஸ் பண்ணதும் கொடிவேரி டேமு, பவானி சாகர் டேம்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு போகலான்னு பார்க்குறேன். டைம் செட் ஆகுமான்றதான் தெரியலை. சங்ககிரி டோல்கிட்ட வந்தாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் சரவணா புரோட்டாஸ்னு ஹோட்டல் இருக்குது பாருங்கள். கூகுளில் செக் பண்ணுறப்ப நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. பரோட்டா விரும்பிகள் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஈரோடு வெறும் 35 கிலோமீட்டர் தான். ஒரு 1/2 அன் ஹவரில் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஈரோடு பைபாஸ் சித்தோடு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரைட் சைடில் எடுத்தோம்னா கோபி போகணும். அச்சோ, ஏதோ லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். பாவம், டிரைவருக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு தெரியலைங்க. லாரி டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த லாரி நைட்டு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போலங்க. டிரைவர் தூக்கத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பார் போல், தெரில, நமக்கு எக்ஸாக்டாக தெரிலங்க. இங்கே சர்வீஸ் ரோடு வருது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. சர்வீஸ் ரோடு இங்கே வருதுன்னு ஒரு சைன் போர்டு கூட இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைங்க. லாரியில் பெயிண்ட்ஸ் லோடு வந்திருக்கும் போல், இன்னொரு லாரியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சிடெண்ட் ஆன லாரி தாங்க ரொம்ப சின்ன பின்னமாக இருந்தது. கஷ்டம்தாங்க. பவானி கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே காவேரி ரிவர் பிரிட்ஜு வருதுன்னு சைன் போர்டில் சொல்லியிருந்தாங்க. வாவ், மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க போலங்க. காவேரியில் தண்ணி போகுது பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. பவானியில் கூடுதுறை கோயில் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. இந்த கூடுதுறை கோயில் கிட்ட தான் 3 ரிவர் ஒன்றா ஜாயின் ஆகுதுங்க. எந்தெந்த ரிவர்னு கேட்டிங்க அப்படின்னா, காவேரி, பவானி, அமிர்தான்னு 3 ரிவர் ஒன்றா ஜாயின் ஆகுது. இந்த கூடுதுறை கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறவங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடுங்க. ஈரோடுலேருந்து ஒரு 20 மினிட்ஸில் கூடுதுறை கோயிலுக்கு வரலாம். நிறையா லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. பவானி ஈரோடு பைபாஸ் கிட்ட வந்தாச்சு ஒரு வழியாக. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சித்தோடு வரும். அங்கேருந்து ரைட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கைஸ்.
சித்தோடு வந்தாச்சுங்க. இந்த லெஃப்ட் சர்வீஸ் ரோட்ல போற மாரி கூகுள் மேப்ல ஷோ ஆகுது. நான் கோபி, சத்தியமங்கலம் வழியா போகணும்னு பிளான் பண்ணி இருக்கேன். சப்போஸ் நீங்க அவினாசி, மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி போகணும்னு பிளான் பண்றவங்க ஸ்ட்ரைட்டா போணும் கைஸ். லெஃப்ட்ல போறது ஈரோடு டவுனுக்குள்ள போற ரோடு. நான் இப்ப கோபி போற ரோட்ல ஜாயின் பண்ணிட்டேன். மார்னிங் ரைடு பண்ணிட்டு வந்தப்ப கொஞ்சம் க்ளவுடா இருந்ததுனால வெயில் அவ்வளவா தெரியலங்க. பட் இப்போ கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. கோபி ரீச் பண்ணிட்டேன் கைஸ். ஆர்ச்லாம் கட்டி செம்மையா வச்சிருக்காங்க. கோபி கொஞ்சம் பெரிய ஊரா தாங்க இருக்கு. கோபியிலேருந்து சத்தியமங்கலம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 25 கிலோமீட்டர்கிட்ட வருது. சத்தியமங்கலம் போகிற வழியில தான் வின்னர் மூவியில் வர கொடிவேரி ஃபால்ஸ்லாம் இருக்குங்க. கோபியிலேருந்து கொடிவேரி ஃபால்ஸ் நியர்லி 15 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே போயிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். கொடிவேரி ஃபால்ஸுக்கு போக இங்கே ரைட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கொடிவேரி பிரிவில் இருந்து ஃபால்ஸு கிட்ட போக நியர்லி 2 கிலோமீட்டர் ஷோ பண்ணியிருக்காங்க. வெயில் என்னங்க இந்த அளவு வச்சு செய்யுது. கொடிவேரி ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா தள்ளுவண்டி ஷாப்ஸ் இருக்குங்க. எங்கே பார்க்கிங் இருக்குன்னு தெரியலையே. சரி ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். இங்கே பார்க் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஐஸ் விற்கிற அண்ணன் இந்த அளவுக்கு முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. பைக்கை பார்க் பண்ணதும் இந்த பொம்மையை பார்த்தேன். நான் ஸ்கூல் டைமில் படிக்கும்போது இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். பட் சாக்லேட்டு என்ன நேம்னு இப்போ எனக்கு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பைக்கில் லக்கேஜ் இருந்ததுனால முறைச்சி பார்த்துட்டு இருந்த அந்த ஐஸ்கார அண்ணன்ட்டே அண்ணே இதை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். இந்த கொடிவேரி டேம் ஃபால்ஸோட என்ட்ரி டைம் மார்னிங் 8 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees தாங்க. கொடிவேரி டேமுக்குள்ளே வந்ததும் இப்படி தான் இருக்கும். டேம்ல இருந்து வெளியே போகிற வாட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி பார்க் இருக்குது. உள்ளார ஊஞ்சல், ஸ்விங்கு, சீசாலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே போட்டிங்லாம் கூட இருக்குது. போட்டிங்கில் போகிறாங்க பாருங்கள். ஐயய்யோ இங்கே பாருங்க ஒரு போட்டில் எவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகிறாங்கன்ட்டு. ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் எவ்வளோ பேர் ஒரே போட்டில் போகிறாங்க பாருங்களேன். நம்ம மக்களும் அப்படி தாங்க இருக்காங்க. இது தாங்க கொடிவேரி டேமு ஃபால்ஸோட டாப் வியூவு. கீழேருந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. இன்றைக்கி சண்டேனால நிறையா பேர் கொடிவேரி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ரோடு பெருசு பண்ணுற மாதிரி இருக்குங்க. கொடிவேரி ஃபால்ஸு உண்மையாகவே செம்மையாக இருந்தது. ஊட்டி போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க இங்கே கொடிவேரி ஃபால்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அவினாசி வழியாக போகிறதுக்கும் இந்த ரூட் வழியாக போகிறதுக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் சேம் கிலோமீட்டர் போல் தான் வருது. பட் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்மர் சீசனில் வந்துட வேணாங்க. மான்சூன் சீசன் டைமில் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா வரும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடப்பாவி இந்த லாரி எவ்வளோ க்ளோஸாக வரான் பாருங்க. போகிற போக்கில் நமக்கு பால் ஊற்றிட்டு போயிடுவாங்க போலையே. இங்கே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ட்ரீஸை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீஸ் கட் பண்ணுற மாதிரி அகைன் ட்ரீஸ் நடணும்ல காய்ஸ், அதை செய்ய மாட்டேன்றாங்களே. இந்த மாதிரி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்ட வெட்ட வெயில் டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகிட்டு தாங்க போகுது. இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போச்சுன்னா நம்ம வெயிலேயே வர முடியாது போல் வெயில் காலத்தில். சத்தி ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து மைசூர் 139 கிலோமீட்டருங்க. இந்த ரூட்டில் போகவே செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஊட்டிக்கு 102 கிலோமீட்ரு. ரெப்பில் பாருங்கள் போகிற மாதிரி சைன் போர்டு வச்சுருக்காங்க. சத்தியிலேருந்து பண்ணாரிக்கு வெறும் 15 கிலோமீட்டர் தாங்க. அங்கே இருக்கிற பண்ணாரி அம்மன் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. நான் போனதில்லை, முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாக்கா பண்ணாரிக்கும் போயிட்டு வந்திருக்கலாம். இப்போ ஊட்டிக்கு போகவே கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் கைஸ்.
இங்கே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட்டில் பவானி சாகர் டேம் இருக்குது போல். இவ்வளோ லாங் வந்தாச்சு, எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டேம் கிட்ட வந்தாச்சுங்க. நார்மலாக பார்க்கு ஆறு டேமுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க ஈவினிங் டைமில் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிலில் என்னைய மாதிரி யாரும் வந்துட வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு எதுக்குடா நம்ம இப்போ இங்கே வந்தோன்ற மாதிரி இருக்குது கைஸ். பவானி சாகர் டேம் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கேன். இந்த டேமுக்கும் என்ட்ரி ஃபீ 5 rupees தாங்க. டேம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் டேம் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. இங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சிலது மட்டும் வச்சுருக்காங்க கைஸ். இப்போ பவானி சாகர் டேமில் இருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டி போக போகிறோம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் 26 கிலோமீட்டர் போல் தாங்க இருக்குது. ரைட் சைடில் போகிற மாதிரி சைன் போர்டில் ஷோ பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். ரோடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் சத்தியமங்கலம். வீரப்பன் இருந்த ஃபாரஸ்ட் ஏரியாவான்னு ஒரு டவுட் வந்தது. பட் லோக்கலில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பண்ணாரி கிட்ட இருக்கிற ஃபாரஸ்ட்டில் தான் வீரப்பன் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே தான் சத்தியமங்கலத்தோட மெயின் ஃபாரஸ்ட் இருக்கான். பட் வீரப்பன் டெத் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஏரியாவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. இங்கேருந்து ஊட்டிக்கு குன்னூர் போயிட்டு தான் போகணும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் ஹில்ஸ் ஏரியான்றனால ட்ராவல் டைம் ஒரு 2 hours போல் ஆகிடும். மேட்டுப்பாளையம் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் போலங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் ஹில்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக லென்த்தாக இருக்குன்னு. இந்த ஹில்ஸ் தான் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹில்ஸில் தாங்க ஊட்டி இருக்குது. ஊட்டி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே நிறையா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே பிளாக் தண்டர் தீம் பார்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. சாப்பிடணும்னு பிளான் பண்ணுறவங்க இங்கே சாப்பிட்டுக்கலாம். இதுதாங்க பிளாக் தண்டர் தீம் பார்க்கு. மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு போகிற மெயின் ரோட்லேயே தான் இந்த பிளாக் தண்டர் தீம் பார்க் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு பிளான் பண்ணுறவங்க 1 day எக்ஸ்ட்ரா தீம் பார்க்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கலாங்க. இங்கே செக் போஸ்ட் இருக்குது. நான் வேறு இ பாஸ் அப்ளை கூட பண்ணலையே. ஐயோ அப்பா, இ பாஸ் ஒன்று இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பட் பஸ் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊட்டிக்கு 1 லிட்டரு ஆர் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. ஸோ எல்லா பாட்டில்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. 2 வீலர்னாலையா என்னன்னு தெரில, என்னை எதுவும் செக் பண்ணலைங்க. ஊட்டி ஆர் கொடைக்கானல் பிளான் பண்ணுறவங்க ஆன்லைனில் இ பாஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இ பாஸ் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து அப்படியே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு உடனே கொடுத்துட்றாங்க. அதே போல் வாட்டர் பாட்டில் இங்கே கீழேருந்து ஊட்டிக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. பஸ்ஸு இல்லை கார் நீங்கள் எப்படி போனாலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் ஊட்டிக்கு அலோவ் பண்ணுறாங்க இந்த செக் போஸ்ட்டில். கைஸ், மலைகளின் ராணின்னு அழைக்கப்படுற ஊட்டி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரூட்டில் டோட்டலாக 36 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. இந்த ஹேர்பின் பென்ஸ் ஏற்காடு ஹில்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப உடனுக்குடனே இருக்காது.
நான் இப்போ போகிறது குன்னூர் போயிட்டு போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த ரூட் இல்லாமல் கோத்தகிரி போயிட்டும் ஊட்டிக்கு போகலாம். இந்த குன்னூர் ரூட்டுக்கும் கோத்தகிரி ரூட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. கோத்தகிரி ரூட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. ரோடெலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. மங்கீஸ் எந்த அளவுக்கு ரோட்டில் ஆட்டம் போட்டுட்ருக்கு பாருங்க. அப்புறம் யாராச்சும் தெரியாமல் இடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ட்ரைவ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். ஊட்டிக்கு பிளான் பண்ணுறவங்க டோட்டலாக 3 days இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். 2 days ஊட்டியில் இருக்கிற லோக்கல் பிளேசஸ், அப்புறம் 1 day பார்த்திங்க அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் சஃபாரிக்கு போகலாங்க. முதுமலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற ரூட்டில் தான் முதுமலை இருக்குது. நீங்கள் ஊட்டியிலேருந்து முதுமலைக்கு போகிறதுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கல்கட்டி வழியாக தான் ஷோ ஆகும். கல்கட்டி ரூட்டை ஒன் வேவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஊட்டியிலேருந்து போகிறப்ப கூடலூர் போயிட்டு தான் முதுமலைக்கு போக முடியும். முதுமலையில் நிறைய எலஃபென்ட்ஸு, டியர்ஸ்லாம் இருக்குது. கன்ஃபார்மாக நம்ம பார்க்கலாம். லக் இருந்தாக்கா நம்ம டைகர் கூட பார்க்கலாங்க. முதுமலையில் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜீப் வேன் சஃபாரி இருக்குது. நானும் சஃபாரியில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். முதுமலை போகிறப்ப சஃபாரி டீட்டெயில்ஸை பார்க்கலாம் கைஸ். கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் இங்கே தான் டீ பிரேக்குக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க போல். டிரைவர் அவரோட டயர்டுக்காண்டி டீ குடிக்கிறான்னு வச்சுக்கலாம். பட் பஸ்ஸில் போகிற நம்ம ஆளுங்களும் டீ மட்டுமா குடிப்பாங்க? ஏதாச்சும் சாப்பிட்டு ஊட்டி ரீச் ஆகிற வரைக்கும் வாவ்னு பாட்டு பாடிட்டே வருவாங்க. வாமிட் எடுத்துகிட்டு வருவாங்க. சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க தாங்க ரொம்ப கஷ்டம். அவங்களும் வாமிட் எடுக்க வச்சுருவாங்க இவங்க பண்ணுற வேலையில். ஸோ மோஸ்ட்லி ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஸ்டொமக்கை எம்டியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறையா பேருக்கு ஹில்ஸ்னாலே வாமிட் வர ஆரம்பிக்கும், தலை சுற்றுவோம். ஸ்டார்டிங்கில் ஊட்டியை உதகமண்டலம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் தான் ஊட்டின்ற நேமே சேஞ்ச் ஆச்சு. இப்போ கூட ஊட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா உதகமண்டலம் தான் இருக்கும். நிறையா பிளேசஸில் உதகைன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத தான் நான் பார்த்தேன் கைஸ். இந்த கார் எப்படி ஏறி வரான் பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டில் வர்றதா இல்லையான்னு கூட செக் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே கண்மூடித்தனமாக ட்ரைவ் பண்ணுறது. ரயில்வே ஸ்டேஷன் சொன்னதாங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஊட்டியில் டாய் ட்ரெயின் இருக்குங்க. மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வழியாக உதகமண்டலத்துக்கு, அதாவது ஊட்டிக்கு டாய் ட்ரெயின் இருக்குங்க. மார்னிங் மேட்டுப்பாளையமில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 12 o'clock போல் ஊட்டி ரீச் ஆகுது. ட்ரெயினோட ஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சீட்டருக்கு 190 rupees, எஃப்சி சீட்டருக்கு 445 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையமுக்கு எப்படி போகலாம் அப்படி கேட்டிங்கன்னா, டெய்லி சென்னை டு மேட்டுப்பாளையமுக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நைட்டு 9 o'clock இருக்குது. இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மார்னிங் 6:30 போல் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினில் போனாக்கா டாய் ட்ரெயினில் நம்ம ஈஸியாக போகலாம். சப்போஸ் இந்த நீலகிரி ட்ரெயின் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆனாலும் டாய் ட்ரெயின் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஊட்டிக்கு நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. அதே போல் சென்னை டு ஊட்டிக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ட்ராவல்ஸில் டேரக்ட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பஸ்ஸில் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஆப்போசிட் ரூட்டில் போய் இருக்கு பாருங்களேன். யாரோ புதுசாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல். நார்மல் ரோடில் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹில்ஸ்லேயும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இந்த டேர்னிங்கில் கண்ட்ரோல் இல்லாமல் பஸ்ஸில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. பஸ் டிரைவர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன்னா அவர் கரெக்டான லைனில் தான் வந்திருக்காரு. பாவம், இதனால் அவருக்கும் தாங்க சிரமம். ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. எங்கப்பா ஆப்போசிட்டில் ஹில்ஸை பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஊட்டி பைக் ரைடு எனக்கு இது தாங்க ஃபஸ்ட் டைமு. ஊட்டிக்கு ஆல்ரெடி காரு பஸ் எல்லாம் வந்திருக்கேன். கொடைக்கானல், மூணார் கூட நான் ஆல்ரெடி நிறையா தடவை பைக்கில் போயிருக்கேன். பட் ஊட்டிக்கு வந்ததே இல்லை. ஊட்டிக்கு பைக் ரைடு போகிறது செம்மையாக இருக்குது. மற்ற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஊட்டிக்கு வரவங்க நிறையா பேர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ் ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. லாஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஏதோ போர்டு இருக்குது. ஃபால்ஸ் ஏதோ இருக்கும் போல். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃபால்ஸ் மாதிரியே தெரியல. ஏதோ ரெயின் வாட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. மேபி ரெய்னி சீசன் இல்லாதனால கூட இப்படி இருக்கலாம். ரோடு பக்கத்துலேயே ட்ரெயின் ட்ராக் போகுது பாருங்கள். குன்னூர் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெட்ரோல் பங்க்கு மேட்டுப்பாளையம் விட்டாக்கா நெக்ஸ்ட்டு குன்னூரில் தான் இருக்கும். ஸோ ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் டேங்கை வந்து செக் பண்ணிக்கோங்க. குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு நியர்பை ஒன்லி 20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ட்ராவல் டைம் அரௌண்ட் 1 hour கிட்ட ஆகிடுதுங்க பிகாஸ் ஆஃப் ஹில்ஸ். அட்டடடடா! கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கையெல்லாம் விரைச்சு போற அளவுக்கு கிளைமேட் இருக்குங்க. பார்க்கவே இந்த பிளேஸ் செம்மையா இருக்கு. மலைகளின் அரசி தங்களை அன்புடன் அழைக்கிறது. ஊட்டிக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. கிளைமேட்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருக்கு. ஹோட்டல் ரூம்ஸ் வேறு இன்னும் புக் பண்ணவே இல்லை. பட் சேரிங் கிராஸ் கிட்ட ஹோட்டல் இருக்கிற மாதிரி பார்க்கணுன்னு பிளான் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னா ஊட்டியில் சேரிங் கிராஸ் கிட்ட ரூம்ஸ் எடுத்தாக்கா லோக்கல் சைட் சீனிங்ஸ் எல்லாமே மிடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு ஷாப்பிங்க்குன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். சேரிங் கிராஸ் கிட்ட இருக்கிற ஹோட்டல் சஞ்சயில் ரூம் புக் பண்ணேன். பர் டேக்கு 1000 rupees கேட்டாங்க. சஞ்சய் ஹோட்டலோட ரிசப்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ரிசப்ஷன் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. ரூம்ஸ் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. குளிர் சுத்தமாக தெரியலங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கல்கட்டி ரோட்டில் மசனக்குடி ரைட் போகிறத பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ரைடர்ஸ் ட்ரிப்ஸ். டாடா, டேக் கேர், பை பாய். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் கைஸ்.